உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டுக்கு வந்த நிலா வந்துட்டு ரொம்பவும் கோவத்தோடு உள்ளே போயிருக்கும் போது, இப்போ சோழன் கிட்ட கேட்டும் எந்த பதிலும் இல்லை அப்படிங்கும்போது சேரன் போய் நேராக கதவை தட்டி வெளியில் கூப்பிடுறாரு. வெளியில் வந்த நிலா வந்து பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க, எல்லா விதத்துலையும் என்னை ஏமாத்திருக்காருன்னு அவர் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நிலா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா, காலையில் கூட நீ அப்படி தானேப்பா என்கிட்ட சொல்லிட்டு போன அப்படிங்கிறாங்க. ஆனால் நானே வந்துட்டு இப்போ தானே எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. இப்போது எவ்வளோ நாளாக நான் இப்படி வந்துட்டு ஏமாற்றிட்டு என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு எப்படியெல்லாம் நான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தானே புரியுது. என்னையும் சேர்ந்து நடிக்க வச்சிட்டார்ல இவர் அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுப்பா கொஞ்சம் சொல்லுப்பா, ஏமாத்தனான்லாம் சொல்றியே, என்னப்பா பண்ணாம அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட அவர் சொன்னது இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி பெருமையாக வேற பேசுகிறாருன்னு, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் அப்படி அவர் பேசுறதுக்கு உடனே கான்ஸ்டபிளோ நீ பண்ண எல்லாத்தையுமே உண்மைன்னு நான் நம்புற அளவுக்கு நீ பண்ணிட்டலையா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு, அதில் என்னோட தனித்திறமை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெருமையாக பேசுகிறாருன்னு, ஒரு பொண்ணை ஏமாற்றணுங்கிற ஒரு இது கூட இல்லாமல் இப்படிப்பட்டவர்கிட்ட நான் ஒரு இனிமேல் வாழணுமா, என்னால் முடியவே முடியாதுன்னு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததும் நடேசன் ஒரு மாதிரி ஆகுறாரு. அம்மாடி நிலா, என்னம்மா வேணா நான் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேம்மா, நீ இந்த வீட்டிலே இருமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கிள், எனக்கு உங்கள் யார் மேலே எந்த கோவமும் இல்லை, உங்கள் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், ஆனால் இவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், இவர் முகத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போகிறேன், தயவு செஞ்சு என்னை யாரும் நிறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சேரன் பேச ஆரம்பிக்கும் போதே நிலா இப்போ டக்குன்னு சொல்லிடுறாங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்து உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்து ஒருத்தன் ஏமாத்திருக்கான் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுனால சேரனுக்கு எதுவுமே பேச முடியல. அவர் அப்படியே அமைதியாகவே நின்னுறாரு. நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக நிலா கிளம்புறாங்க. ஸோ பல்லவன் கூடவே கிளம்பும்போது, நீ எங்கடா வர, நீ வர வேண்டாம், நீ போ அப்படிங்கிறாங்க. நீ என்ன நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகிறீங்க, உங்களுக்கு சோழனை மேலே தானே கோவம், எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறீங்க, அட்லீஸ்ட் நான் உங்கள் கூடையாவது வரேனே அப்படிங்கிறாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இப்போ அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகும்போது பல்லவன் எவ்வளவோ சொல்கிறாரு, அண்ணே அழுவாதீங்க, நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கும் கஷ்டமாக இருக்கண்ணே அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோலாம் பேசிட்டு கொஞ்சம் தூரம் தான் அப்படி தள்ளி போகிறாங்க. வெளியில் நின்று சோழன் கத்துன்னு கத்துறாரு, நிலா நான் பண்ணது தப்பு தான் நிலா, எல்லாமே உன்னை பிடிச்சிருக்குங்கிறனால தானே நான் பண்ணேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நிலா அப்படிலாம் கத்துறாரு. அதையுமே நிலா காதில் வாங்கிக்கல. ஏன்னா அவருக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, எனக்கு பிடிக்க வேணாமா, ஆரம்பத்துலேருந்தே என்னை இப்படி ஏமாத்திருக்காருல அப்படின்னா நான் அப்போவே வந்து வேறு ஏதாவது வழியை பார்த்துட்டு நான் போயிருப்பேன்ல, கல்யாணங்கிற ஒன்றை பண்ணி தானே என்னை லாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சுயநலமாக அவருக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி இப்படி என்னை உட்கார வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிற கோவத்தில் அவங்க வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படி சோழன் இந்த சைடு கத்திட்டு இருக்காரு, சேரன் கூப்பிடுறாரு, அப்படியே ஒரு மாதிரியே குடும்பமே வெளியில் கலங்கி நிற்கும்போது இந்த இடத்துல நடேசனுக்கு பிபி ரொம்பவுமே ரைஸ் ஆகிடுது. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நிலா வந்துட்டு இப்படி ஒரு கோவத்தில் பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது, நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீடு வீடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நடேசனுக்கு திடீர்னு நிலா இனிமேல் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது அதை தாங்க முடியாமல் அவருக்கு பிபி ரொம்பவுமே அதிகமாகி அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. இதை பார்த்ததும் சேரன் வந்துட்டு அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறாரு. அப்போது பாண்டியும் ஓடி போயிட்டு என்னடாச்சு அப்படிங்கும்போது, மயக்கம் போட்டார்டா, என்னன்னு தெரியலடா, தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கும்போது இங்கிட்டு சோழன் உட்காந்து நிலாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டே அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு இவரும் திரும்பி பார்த்து ஓடுறாரு. அப்போ பல்லவன் அங்கேருந்து பார்த்துட்டு, அண்ணி என்னமோ ஆயிடுச்சு நீ அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் திரும்ப ஓடுறாரு. நிலாவுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ நிலாவும் டக்குன்னு ஓடி போயிட்டு, அங்கிள் என்னாச்சு, எந்திரிங்க அங்கிள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு பதறாங்க. ஆனால் தண்ணியெல்லாம் கொடுத்து மூஞ்சிலெல்லாம் தெளிச்சுமே அவருக்கு வந்து ரொம்ப ஹை பிபி ஆனனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சோழன் டக்குன்னு வண்டி எடுறா சோழா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னோடனே வேகமாக போய் அவரும் காரை எடுக்கிறாரு. இங்கேருந்து நடேசனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ பல்லவனும் நிலாவும் மட்டும் வீட்டில் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோடையே பார்த்துட்டு, என்ன நீ திடீர்னு இவருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுக்கு என்னடா என்னால் தான் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிறாங்க. தெரில நீ, அவருக்கு ஏற்கனவே ஹை பிபி இருக்குன்னு சொல்லிட்டு தானே டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ திரும்பவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ அப்படிங்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு கிளம்புன நிலா இந்த மாதிரி ஆனதுனால அப்படியே வீட்லேயே அங்கே ஒரு மாதிரி வெளியிலே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவன் வந்துட்டு, அண்ணி உள்ளே வந்து உட்காருங்க, நீ இங்கேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா பல்லவா இருக்கட்டும், மாலை ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களே, கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. சரின்னு பல்லவனும் கால் பண்ணி கேட்கும்போது, டேய் ரொம்ப அதிகமாக இருக்காண்டா, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதட்டத்தோட சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, பயமாக இருக்குடா அப்பாவை பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பல்லவனும் ஒரு மாதிரி பதட்டத்திலே சொல்லும்போது நிலா வந்துட்டு, சரி வாடா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க, என்ன ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது அவர் கேள்விப்பட்டாரா, என்னாச்சு, எதனால் இவ்வளோ ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் அவருக்கு அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாரு, என்னப்பா நீ தானேப்பா அன்னைக்கு கூட வந்த, கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இல்லை சார், அவருக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சார், திடீர்னு வீட்லேயும் ஒரு பிரச்சனையா, எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக தான் இருக்கார். இந்த அளவுக்கு ஹை பிபி ஆகிற அளவுக்குலாம் எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போது சோழன் அப்படி முகமே வாடி போய் இருக்காரு. நிலாவுக்கு சோழனை பார்க்கவே பிடிக்கல. அவ்வளோ ஒரு கோவத்தில் இந்த சைடு தனியாக நின்றுட்டு இருக்காங்க. சேரன் வந்து அப்படியே அழுகிற மாதிரி நிற்கும்போது நிலா போய் பேசுகிறாங்க. அண்ணே சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குப்பா சாரி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நான் வேகமாக கிளம்பி போனேண்ணே, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிறாங்க. நீ ஏன்பா அப்படிலாம் நினச்சிக்கிற? அப்படிலாம் பார்த்தா இதோ சோழன் உன்னை ஏமாத்தினாங்கிறனால தானே நீ கோவப்பட்ட, உன் கோவத்துல நியாயம் இருக்குல்லப்பா அப்படிங்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக திவ்யா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நிலா அவங்ககிட்ட கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணும்போது, இல்லை திவ்யா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையா, என்னாச்சு அப்படின்னோன்னு, சோழனோட அப்பாவுக்கு இந்த மாதிரி முடியாமல் போயிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், பிபி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்றாங்க. சரி, நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சொன்னோன்னே அவங்களும் நேராக வராங்க. வந்து பார்த்தோன்னே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, சரி வா கீழே போயிட்டு அங்கே காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போது நிலாவும் திவ்யாவும் உட்காந்துட்டு இருக்கும்போது திவ்யா பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சு நிலா, அவருக்கு முடியலங்கிறனால தான் இவ்வளோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ தங்கியிருக்கீல்ல ஹாஸ்டல், அங்கேயே எனக்கு ஒரு ரூம் மட்டும் எனக்கு பார்த்து கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ரூம் பார்த்து கொடுக்கணுமா? என்ன நிலா சொல்லிட்டு இருக்க? இப்போ தான் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. நான் ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேச வந்தேன், நீ என்ன திடீர்னு இப்படி கேட்குற? ஆமாம், எதுக்காக நீ இப்போ தனியாக ரூம் கேட்டுட்டு வரணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லடி, நான் தான் ஏற்கனவே நானும் சோழனும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும், அதனால தான் நான் தனியாக வந்துடலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டியா? என்ன நிலா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் திவ்யா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, என்னை எப்படி இப்படிலாம் அவர் ஏமாத்திருக்காருன்னு தெரியுமா, அதனால எனக்கு சுத்தமாக அவர் கூட வாழவே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. நிலா, என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த முடிவு நீ யோசிச்சு தான் எடுத்தியா அப்படிங்கிறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற இந்த திவ்யா, எப்படி ஒரு வித என்னை வந்து ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வந்துச்சு. நான் வந்துட்டு உண்மையாக அவரை லவ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி வந்தோன்னு சொல்லிலாம் இவர் எப்படிலாம் ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிலா, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோவம் வரதான் செய்யும். ஆனால் இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எதை நீ யோசிக்க சொல்கிற? என்னை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒருவேளை இப்படி இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட என் அப்பா அம்மா வந்து என்கிட்ட சேர்ந்துருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிற நிலா நீ? அந்த செகண்டில் அவருக்கு நீ அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நீ வந்திருக்க, அதனால் இவர் உன்னை காப்பாற்றினாருன்னே வச்சுக்கோ. அவர் சரி, அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிருந்தாலும் அதே பையனுக்கு தானே உன்னை திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மட்டும் நீ எப்படி உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ணியிருக்க முடியும்? நீ பிடிச்ச மாதிரிலாம் நடந்திருக்க முடியும்? யோசிச்சு பார்த்தியா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சோழன் உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீ மறந்துட்டியா நிலா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா வந்து ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, அதை விடு, நீ வந்து ஒருத்தர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக சோபனாவோட ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறனால தான் மேலே கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கேஷை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாருல்ல, அப்போ கூட நீ யோசிக்கலையா இதை பற்றிலாம் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிலா ஒரு மாதிரியே உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு நிலா, இது உன்னோட பர்சனல், நான் இதில் தலையிடுறேன்னு சொல்லிட்டு நீ என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. என்னதான் உன் கல்யாணம் வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருந்தாலும், ஆனால் சோழன் உன் மேலே வச்சிருக்க அன்பால் தான் எல்லாமே பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ நினச்ச அப்படின்னா உன் லைஃப் எப்படியோ போயிடும் நிலா. எப்படியோ உனக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, ஏன் உனக்காக உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டே வந்துட்டு எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, அதில் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நிலா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பல்லவன் வந்துட்டு, அண்ணி அப்பா கண் முழிச்சிட்டாரு, உங்களை கூப்பிட்றாரு அண்ணி அப்படிங்கிறாங்க. கண் முழிச்சிட்டாரடா அப்படிங்கிறாங்க. ஆமா அண்ணி அப்படின்றாங்க. நான் இங்கே இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அண்ணி, அவர் கண் முழிச்ச உடனே உங்களை தான் சொல்லிட்டே இருந்தார், டாக்டரே உங்களை தான் கூப்பிட்டாரு, சரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னொடனே வந்து கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி நான் அதை வரேன் அப்படின்னோடனே திவ்யாவும், சரி நிலா நீ போய் பாரு, நான் கிளம்புறேன், ஆனால் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு, இல்லை உனக்கு ரூம் தான் வேணும் அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ண, நான் பேசி உனக்கு ரூம் வாங்கி தரேன், சரியா? அதுக்கு மேலே உன் விருப்பம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவும் கிளம்பி போயிடுறாங்க. சரி, நீ இப்போ நேராக அங்கே நடேசனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. நடேசன் வந்துட்டு அப்படியே ரொம்பவுமே முடியாமல் அப்படி படுத்திருக்காரு. நேராக போயிட்டு அப்படியே நிலா நிற்கும்போது, அம்மாடி நிலா அப்படிங்கிறாங்க. அங்கிள், உங்களால் இப்போ பேச முடியுமா? எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? ஃப்ரீயாக நீங்கள் ரிலாக்ஸாக படுங்க அங்கிள், ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க.
இனிமே எனக்கு என்ன ஆனா என்னம்மா, நீ வீட்ல இருக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனேமே அப்பவே என் உயிர் போயிடுச்சுன்னு தான் நெனச்சேன். ஆனா இப்ப பார்த்தா நான் உயிரோட தான் இருக்கேன். எதனால கடவுள் எனக்கு இந்த உயிர போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. "அப்பா ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சேரன் கூடவே இருந்து சொல்றாரு. "என்னடா இத்தன பிள்ளைங்கள பெத்து அந்த வீட்ல ஒரு பொண்ணு கூட தங்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊர் உலகம்லாம் சொல்ற மாதிரியே தானடா இப்பயும் நடக்குது. நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்கு, குடும்பம் குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு மத்தியில நம்மளும் ஒரு நல்ல குடும்பங்கிற மாரி முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். குடும்பமே ஒரு சந்தோஷமா எல்லாருமே நேரத்துக்கு வீட்டுக்கு வருவீங்க. குடும்பம் எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்டா நானே தப்பு பண்ணாலும் நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நிலா சொல்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் தான் அதுகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் அது சொன்னா நான் சரின்னு கேட்டுட்டு போவேன்டா. எனக்கு உடம்பு முடியாம படுத்தா கூட என்னையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னா அது நிலா தான்டா. அந்த பிள்ளையே வீட்ல இல்ல அப்படிங்கும்போது இதுக்கு மேல எனக்கு என்னடா அங்க வேலை? நான் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதே மாதிரி பார்த்தா எனக்கு ஏதோ உடம்பு ஏதோ பண்ணுச்சு. எப்படி நான் மயங்கி விழுந்தேன் என்ன ஆனேன்னு எனக்கு தெரியல. மடி நிலா உன்னை கெஞ்சி கேட்குறேம்மா, இந்த கட்டை உயிரோட இருக்கிற வரைக்குமாவது தயவு செஞ்சு அந்த வீட்ல நீ இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னே புரியல. சேரன் அப்படியே பார்த்துட்டு, "அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நிலா மேலேயும் நிலா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லப்பா. ஏன்பா அத போட்டு கம்பல் பண்ணி நம்ம வீட்ல இருந்து கஷ்டப்பட வைக்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "டேய் அப்படி இல்லடா. நீ அமைதியா இரு. நான் நிலா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்." அப்படிங்கிறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. "மடி நீ சொல்லுமா. எனக்காக அந்த வீட்ல நீ இருக்க மாட்டியா? உனக்கு என்ன அந்த சோளம் பைய கூட பேசக்கூடாது. அவன் முகத்த நீ பார்க்கக்கூடாது. அவ்வளோதானே. அவன நான் வீட்ட விட்டு அடிச்சு தொரத்திடுறேன்ம்மா. அவன் இந்த வீட்லயே இனிமே இருக்க வேணாம். அவன் எங்கேயாவது போட்டும். அவன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் எங்கேயாவது போய் கஷ்டப்படட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்." அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டே ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு வெளியில வந்துடுறாரு. பாண்டி இதை பார்த்துட்டு வெளியில வந்துட்டு, "டேய் சோழா என்னடா?" அப்படிங்கிறாங்க. "பாருடா அந்த ஆளு எப்படி பேசிட்டு இருக்காருன்னு." அப்படிங்கிறாங்க. "பின்ன என்னடா நீ பண்ணது தப்பு தானே. இப்படி ஒரு தப்பை நீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் டைம் இருந்துச்சுல்லடா, அப்பயாவது நீ சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஏன் கார்ல போகும்போது கூட அவங்க கேட்டாங்களாமே, வேற என்னெல்லாம் என்ன பொய் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அப்பயாவது நீ சொல்லியிருக்கலாம்லடா சோழா." அப்படிங்கிறாங்க. "அப்படி இல்லடா. அது எனக்கு ஞாபகத்துக்கே வரலடா. நான் என்ன பெருசா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நிலாக்கிட்ட. இது எனக்கு பெருசா ஞாபகமே வரல. என் நேரமோ என்னவோ தெரில. அந்த நேரம் பார்த்து அந்த கான்ஸ்டபிள் வரணுமா, அவர்கிட்ட பேசிட்டு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுடா." அப்படிங்கிறாங்க. "டேய் நான் உனக்கு பல வாட்டி சொல்லியிருக்கேன்டா சோழா. உனக்கு எல்லாமே உன் வாயில தான் வேணா. அதனால நீ பார்த்து பேசு, பார்த்து நடந்துக்க. உனக்கு இன்னும் பொறுப்பே இல்லைன்னு நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போதும், நீ தான் அத புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன் அன்னைக்கு நான் சொன்னப்ப கூட என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டில்ல. February 14 லவ்வர்ஸ் டேக்குள்ளார நான் அவங்கள லவ்வ சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி நீ சொன்னில்ல. அதுக்காக சீரியஸா ஏதாவது நீ பண்ணியா? அவங்கள லவ் சொல்லி வச்சிருந்தீன்னா, அப்பவே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும்ல. இனிமே அந்த மாரி இதே வந்திருக்காது. நீயும் உன்னோட இதுல ஒரு இதா இருக்க மாட்டேங்கிற. இப்ப பாத்தியா எப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு? நீ விளையாட்டா செய்ய போயி, அது எப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாத்தியா நீ?" அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே எதுவுமே பேசாம, "சரிடா. இப்ப நிலா அந்த வீட்ல இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இனிமே நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சோழன் கிளம்ப போறாரு. "டேய் டேய் நில்லுடா. எங்க போற? இப்ப எதுக்கு நீயும் இது பண்ணிட்டு இருக்க? ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனே வீட்ட விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? முதல்ல இருடா, அவசரப்படாத எதுக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் சோழன் மேலே இப்படி ஒரு கோபம், ஒரு தீராத வெறுப்பு இருந்துச்சுனாலும், அங்கே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் வருமா? நடேசனுக்கு உடம்பு முடியாமல் போய் அவரோட வார்த்தைக்காக வந்துட்டு நிலா அந்த வீட்டில் இருப்பாங்களா? இல்லை அதையும் மீறி நான் வெளியே தான் போகிறேன்னு போகிறாங்களா? எப்படி வந்து சோழனையும் நிலாவையும் வந்துட்டு சோழன் மேலே நிலாக்கு வந்து காதல் எப்படி வரப்போகுது? எப்படி கொண்டு போகிறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.